உத்தரப்பிரதேசத்தில் கால்வாயில் விழுந்த நாய்க்குட்டியை காப்பாற்றிய போது அது கடித்ததை கண்டுக்காம அலட்சியமாக விட்டதுனால பிரிஜேஷ் சோலாங்கிங்கிற மாநில கபடி வீரர் ரேபிஸ் தாக்கி உயிரிழந்தார். மரணப்படுக்கையில் அவர் துடிதுடிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அண்மையில் பலரும் பார்த்துருப்போம். அதுக்கு முன்ன கடந்த மே மாதம் கேரளாவில் நாய்க்கடிக்கு உள்ளான 3 சிறுவர்கள் ரேபிஸ் தடுப்பூசி போட்டும் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 5700க்கும் அதிகமானவர்கள் ரேபிஸ் பாதிப்புக்கு உயிரிழப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. போன வருஷம் 2024 மட்டும் இந்தியாவில் 22 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. நாய்க்கடியாக இருந்தாலும் மற்ற விலங்குகளோட அட்டாக்காக இருந்தாலும் கிராமப்புற பகுதிகளில் தான் சிவியராக இருக்குது. அதுவும் பாதிக்கப்படுறதுல 20% பேர் குழந்தைகள் தானா. கடந்த காலங்களை ஒப்பிடும்போது ரேபிஸ் உயிரிழப்பு 75% வரை குறைந்திருப்பதா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR இயக்குனர் டாக்டர் மனோஜ் முரேகர் சுட்டிக்காட்டுறார். 2030க்குள்ள ரேபிஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தான் அரசின் இலக்காக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேரளாவில் நடந்தது போல நாய் கடித்த உடனே தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களும் அது பலன் தராமல் உயிரிழக்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருவது அதன் செயல்திறன் பற்றிய கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பாக பத்தனம்திட்டாவில் பாக்கியலட்சுமிங்கிற 12 வயது சிறுமி 4 டோஸ் ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் நாய் கடித்த 4 மாதங்களுக்கு பிறகு உயிரிழந்திருக்காங்க. ரேபிஸ் வைரஸை பொறுத்த வரைக்கும் அதோட இன்குபேஷன் பீரியட் 2 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும்னா ரேபிஸ் வைரஸ் உடம்புக்குள்ளே எப்படி டிராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நரம்புகள் வழியாக மூளை மற்றும் முதுகுத்தண்டுக்குள்ளே ரேபிஸ் வைரஸ் நுழையுது. குழந்தைகளுக்கு ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்கிறதுனால காயங்கள் ஆழமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக குழந்தைகளோட கழுத்து அல்லது கைகளில் நாய் கடிச்சா உஷாராக இருக்கணுமா. இந்த பகுதிகளில் நரம்பு அடர்த்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் வைரஸ் ஒரு நாளைக்கு 50 முதல் 100 மில்லிமீட்டர் வேகத்தில் பரவி மூளை மற்றும் முதுகுத்தண்டுவடத்தை வேகமாக அடைஞ்சிடுமா. தடுப்பூசி செயல்பட நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஆன்டிபாடிகள் உருவாவதை விரைவுபடுத்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படணுங்கிறது மருத்துவர்களின் கருத்தாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் கேரளாவில் மே மாதம் மட்டுமே உயிரிழந்த 3 குழந்தைகளுக்கு நாய்க்கடியால் ஆழமான காயம் ஏற்பட்டதாகவும் வைரஸ் வேகமாக பரவி நேரடியாக மூளையை தாக்கி இருக்கலாம்னு மருத்துவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. பெரும்பாலான சமயங்களில் வெறிநாய்க்கடிக்கு ஆளானவங்க தடுப்பூசி போடாமல் அலட்சியமாக விடுறது உயிரிழப்புக்கு காரணமாக அமையுது. முதல்ல நாய் ஒருவரை கடித்ததும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். கடிபட்ட இடத்துல சோப் போட்டு ரன்னிங் வாட்டரில் 15 நிமிடங்கள் வரைக்கும் வாஷ் பண்ணணும். ஆன்டிசெப்டிக் மருந்துகளை அப்ளை பண்ணுறது மூலமாக வைரலோட குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. நோய் தொற்று பாதித்த விலங்குகளோட எச்சில் அல்லது உமிழ்நீர் மூலமாக அது மனிதனை